friends. Hi friends. Okay, Kevin. உனக்கு big chocolate வேணுமா small chocolate வேணுமா? Big எனக்குக்கா. Okay, small car வேணுமா big car வேணுமா? Big car கணக்கு. Okay, அதே மாதிரி தான friends உங்களுக்கும் நம்ம வந்து எந்த குட்டியா இருந்தா நமக்கு வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும். இதே பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு வந்து ஒரு பிக் செட்டப் பண்ண போறோம். ஓப்பன் ஏர் பிக் ஸ்க்ரீன் செட்டப். இது உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஹாப்பியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து யூடியூப்பில் தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிக் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்டர் தேவை. என்கிட்ட வந்து எப்சன் ப்ரொஜெக்டர் இருக்குது. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ஸ்மால் பட்ஜெட்டில் கிடைக்குது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒயிட் பிக் ஸ்க்ரீன் இருக்குது. உங்ககிட்ட ஸ்க்ரீன் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். ஏதாவது திக் ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டெரஸில் க்ளாத்ஸ் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்டாண்டில் அந்த ஒயிட் கிளாத்தை ஒரு கிளிப் குத்தியோ இல்லை நாட் பண்ணியோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் டெக்னிக்கல் ஹெல்ப்பும் நமக்கு தேவை. ஸோ அதனால் நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ அதை தூக்கிட்டு போயிடலாம். நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்டரை அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சிடலாம். நம்ம ப்ரொஜெக்டர் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சென்டர் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே சென்டர் டேபிள் இருக்குது. இதை லைட்டாக நம்ம சென்டர் கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வச்சிடலாம். ஓகே, என்கிட்ட ப்ரொஜெக்டர் இருக்குது. இதை நம்ம வந்து இந்த லென்ஸை ஸ்க்ரீனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த லென்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு வந்து இங்கே இது ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இழுத்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொஜெக்டரோட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வித் அண்ட் கிளாரிட்டிக்கு ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம 300 இன்ச்சஸ் டயகனல் 300 இன்ச்சஸ் வரையும் நம்ம வந்து பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் வந்து 300 இன்ச்சஸ் வரையும் பார்க்கலாம். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக 120 இன்ச்சஸ். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ட்ரிபிள் த சைஸ் மோர். ஸோ நீங்கள் எப்படி இதை வந்து பார்த்துக்கலாம், இன்ச்சஸ் இது பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டெரஸோட லென்த் வரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய என்ஜாய்மெண்ட் பாருங்கள். ஸோ வாங்க இதை வந்து நம்ம பவர் கொடுத்துட்டு கேபிள்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே HDMI கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து HDMI கேபிளும் பவர் கார்டும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த HDMI கேபிள்லே வந்து இன்னொரு எண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொஜெக்டரையும் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ப்ரொஜெக்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேப்டாப்பும் ரெடியாக இருக்குது. நம்ம லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடலாம். என்னுடைய லேப்டாப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு.
மீன்வேல் நம்ம ப்ரொஜெக்டரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்க்க வேண்டியது தான் மீதி. பட் இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணியிருக்க நம்ம செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் போட்டு கூட நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கலாம். இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேக் பெயின் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக சாஞ்சிட்டு பார்க்கணுன்னா என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 குட்டி குட்டி பெட்ஸ் இருக்குது. அதுவும் விண்டோ வச்சுட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். இருங்க நான் ஓகே, இதுதான் அந்த திண்டு. இதை போட்டுட்டு நம்ம கீழே பெட் போட்டுட்டு இது மேலே வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து பெட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க திண்டு வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்க பீன் பேக் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கஸ்டமருக்கு தான் ரொம்ப இல்லை போட விட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் பாக்கி. ஸோ அதையே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து டார்க் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிக் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, டார்க் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிக் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்மளுடைய ஸ்க்ரீன் ஆல் இஸ் செட் அண்ட் ரெடி. ஸோ நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.